பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பேசலாமா? ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய நிறுவன தலைவர் நாகராஜ் அவர்கள் நீலவேந்தன் நினைவேந்தல் நிகழ்ச்சியும், அதே போல உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு உள் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பொதுக்கூட்டமும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுவன தலைவர் சகோதரர் நாகராஜ் ஏற்பாட்டின் பேரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டோம். அனைத்து மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரை அருந்ததி சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பரணாக, அதே போல் நான் பேசும்போது குறிப்பிட்டேன், சமுதாயத்திலே சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரத்தாய் குயிலி, ஒண்டி வீரன், தளபதி பொல்லான் உட்பட நம்முடைய நாட்டுக்காக போராடிய தியாகிகளுக்கெல்லாம் நினைவு மன்றங்கள் அமைத்தது. அது மட்டுமல்லாமல் அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக என்பதை குறிப்பிட்டு பேசினோம். இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டுமோ எல்லாம் தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3 வருடமாக திமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த திட்டம் நடக்கல, யார் வைத்த கோரிக்கையும் நிறைவேறவில்லை. ஆகவே கண்டிப்பாக வருகின்ற 2026 எடப்பாடியாருடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி மலரும். கண்டிப்பாக அனைத்து சமுதாய மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கோரிக்கை, எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் நிறைவேறும் என்பதை தெரிவிக்கிறேன்.